சமீபத்தில் ஒரு முக்கியமான திருச்சபையினுடைய ஒரு போதகர் தசமபாகம் தொடர்பாக தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறத கேட்க முடிந்தது. தசமபாகம் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கும் பொருந்தும், அது நம்ம அவசியம் கொடுக்கணும், அதை கொடுக்கக்கூடாதுன்னு பைபிளில் எதுவும் கிடையாது, கொடுக்கணும்னு பைபிள் நிறைய இருக்குது. அந்த விதமாக தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு தசமபாகம் கொடுக்கிற ஒரு உபதேசம் சரிங்கிறத, அந்த செயல் தேவையானதுங்கிறத வற்புறுத்தி பேசுகிறத கேட்க முடிந்தது. இது போன்று தசோபாக சம்பந்தமாக நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய வீடியோஸ் வெளியிட்டிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு நிறைய போதகர்கள் இதே விதம் இந்த போதகர் கொடுக்கறது போன்றதான் விளக்கங்கள் நிறைய கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறத கேட்கும் பொழுது ஜனங்களுக்கு நம்ம போதகர் சரியாக தானே போதிக்கிறாரு, தசோபாகம் குறித்து ரொம்ப கரெக்டாக பேசுகிறாரு, இது சத்தியம்தானே நம்புகிற அளவுக்கு, அதாவது த வே தே ஆர் எக்ஸ்பிளைனிங் த திங்ஸ், த வே தே ஆர் ப்ரெசென்டிங் த திங்ஸ், அது அமைந்திருக்கிறது. இதை நிறைய போதகர்கள் செய்கிறதுனால இதை குறித்த ஒரு விளக்கத்தை இன்னும் நான் சொல்ல வேண்டியது தேவைன்னு உணர்ந்தேன். முக்கியமாக இவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதுக்கு முன்னாடி ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது காணிக்கை என்றோ பங்களிப்பு என்றோ விசுவாசிகள் சபைகளின் ஊழியங்களையும் தாங்காவிட்டால் ஊழியம் எப்படி நடைபெறும்? காணிக்கை என்றோ மினிஸ்ட்ரி ஆதரவு என்றோ ஸ்பான்சர் என்றோ ஏதாவது ஒரு விதத்தில் we have to support the ministries, we have to support the churches. அப்படி பண்ணலை ஊழியம் எப்படி நடைபெறும்? அதனால் நம்ம தசமபாகம்லாம் கொடுக்குற விஷயங்களை பற்றி நம்ம ஏற்று சொல்லக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காணிக்கை கொடுக்காமல் ஊழியங்கள் நடைபெறாது. காணிக்கை என்றால் அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஊழியங்களை ஆதரிக்கணும். அது சபையோ சுவிசேஷ ஊழியமோ மிஷினரி ஊழியமோ எனி கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் we have to support. அதாவது we have to contribute something for the ministry. நம்ம ஊழியத்துக்கு பண்ணணும், அது நிச்சயமாக செய்யணும். காணிக்கையை வாங்கக்கூடாது, காணிக்கையை கேட்கக்கூடாது, அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் இந்த தசமபாகத்தின் அடிப்படையில் கேட்கிறவர்கள் வைக்கிற நியாயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது. ஊழியத்தை ஆதரியுங்கள், சபையினுடைய தேவைகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள், மிஷனரி ஊழியர்களை தாங்கள் என்றெல்லாம் தங்களுடைய தேவைகளை சொல்லுகிறதோ அதற்காக அநேகர் மனமார்ந்த உதவிகளை செய்கிற ஒன்று தவறிட செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு இந்த தசமபாகம் என்கின்ற பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு இதனுடைய அடிப்படையில் காணிக்கை தாருங்க அப்படி கேட்கும் பொழுது அது வேத பிரமாணத்தை மீறுகிறதாக இருக்கிறது. தேவன் முடித்து போட்டுவிட்ட ஒரு பிரமாணத்தை நாம் நம்முடைய தேவைக்காக மீண்டும் அதை கட்டி எழுப்புறது மாதிரி இருக்குது. இதை சொல்ல வருகிறோம். தசமபாகத்தை நியாயப்படுத்த வருகிறவங்க பெரும்பாலும் சொல்லுகிற ஒரு காரியம், இதை நீங்கள் ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ளுங்க. ஒரு 2-3 பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தசமபாகத்தை ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறவங்க, புதிய ஏற்பாட்டுக்கு அது பொருந்துன்னு சொல்கிறவங்க சொல்லுகிற ஒரு நியாயம், முதல் நியாயம் என்னன்னு சொன்னால், தசமபாகம் அதை நியாயப்பிரமாணம் தான் முடிவுக்கு வந்தது, கிருபையின் பிரமாணம் ஆரம்பித்தது, நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தது, ஆவின் பிரமாணம் ஆரம்பித்தது. ஆனால் தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் அல்ல, நியாயப்பிரமாணத்தில் இது சேர்க்கப்பட்டது. ஆனால் இந்த தசமபாகம் கொடுக்கிற செயல் ஆபிரகாமுடைய விசுவாச காலத்திலிருந்து உருவானது. நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த செய்தி பைபிளில் இருக்குது. மெல்கிசதேக் என்பவருக்கு தசமபாகம் கொடுத்தார். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறார், ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். அங்கே பார்க்கும் பொழுது மெல்கிசதேக் எல்லாவிலிருந்து தசமபாகம் கொடுத்தான்னா அவன் எல்லா தன்னிடத்துலேருந்து எல்லா ஆடுகள்லையும் எல்லா மாடுகள்லையும் எல்லா விளைவுகளையும் கொடுத்தான்ல. அவன் ஒரு கூட்ட ராஜாக்களுக்கு எதிராக சண்டை போட்டு நிறைய பொருட்களை கொண்டு வர அதிலிருந்து தசமபாகம் கொடுத்தான் என்பது அந்த பகுதியுடைய அர்த்தம். சரி, இருக்கட்டும். இப்போது ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரு. யாக்கோபு கூட ஆண்டோட ஜெபம் பண்ணுறவள்ள எனக்கு நீர் எல்லாம் நல்லதையும் செஞ்சால் நான் 10ல் 1 என்ன பண்ணுவேன், தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னால், அப்போ இதெல்லாம் எந்த காலத்தில் நடைபெறுகிறது? ஆபிரகாமுடைய காலத்தில், அதாவது நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில். அது என்ன காலம்னு சொல்ல, ஒரு விசுவாச காலம் அப்படி சொல்லலாம். இப்போ ஆபிரகாமனுடைய விசுவாச சந்ததி நாம் தான், அந்த விசுவாச அடிச்சுவடுகளில் வந்தவங்க நாம். அதனால் ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் எப்படி தசமபாகம் கொடுத்தாரோ அந்த விதமாக நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பது இவர்கள் வைக்கிற நியாயம். ஆனால் ஆபிரகாம் ரெகுலராக ஒவ்வொரு முறையும் தசமபாகம் கொடுத்து கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. ஏன்னா தசமபாகம் வாங்கிறதுக்கு அங்கே யாரும் கிடையாது, ஒரு ரெகுலர் ப்ரீஸ்ட்டு கிடையாது,
ஒவ்வொரு முறையும் அவன் வந்து தசோவா கொடுத்து அதனால் கொஞ்சம் லேவியர் ஆதரிக்கப்பட்டாலும் ஊழியம் நடந்தது இல்லை. ஒரு இன்ஸ்டன்ட்டில் மட்டும் தான் சொல்லப்படுது. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, ரைட், நம்ம இப்போ ஆபிரகாமே தசோவா கொடுத்துருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலமாக இருக்கிறதுனால நாமும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியாயத்தை வைக்கலாம். சரி, இப்போ ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்களை பின்பற்றினானோ அதை தான் நாமளும் பின்பற்ற வேண்டும் சொல்லுகிற அர்த்தம். அப்படின்னு தசோபாகம் மட்டுமல்ல ஆபிரகாம் கொடுத்தார். இப்போது விருத்த சேதனை எந்த காலத்தில் வந்தது? நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வந்தது, அதுக்கு முன்னாடி இருந்துதான். தேவன் முதலாவது இந்த விருத்த சேதன பிரமாணத்தை யாருக்கு தான் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தார். அதற்கு பிறகு தான் தட் வாஸ் இன்சர்டட் இன் டு த லா. அந்த மொசைக் லாவில் வந்து சேரது இதுதான். ஆனால் அது எங்கிருந்து வந்தது? ஆரிஜின் என்ன? ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் காலத்திலே விருத்த சேதனம் பண்ணுகிற முறை இருந்தது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் இதை செய்யணுமா? இல்லை, இது வந்து நியாயப்பிரமாணம் இல்லை, ஆபிரகாம் காலத்தில் செய்யப்பட நாம் செய்யணும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இந்த விருத்த சேதனத்தையும் பண்ணணுன்னா இந்த விருத்த சேதனத்தை ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்புறம் வந்து நியாயப்பிரமாணம் சேர்ந்தது. அப்போ தசோபாகம் கொடுத்து நாம் கொடுக்கணும்னு சொன்னால் ஆபிரகாம் பின்பற்றின இந்த விருத்த சேதனம் நம்ம பின்பற்றணும். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் காலத்தில் பலியிடுகிற முறை இருந்தது. பலியிடுகிறது என்பது முதல் முறையாக நியாயப்பிரமாண காலத்தில் வரல. அதுக்கு முன்னாடியே தொன்று தொட்டு பலியிடுகிற பழக்க வழக்கம் இருந்தது. ஆபிரகாம் இடத்துல இருந்தது. அது ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கிட்டே இருந்தது. இப்போது நாம் வந்து புதிய ஏற்பாட்டில் பலியிடுகிறோமா? ஏன் பலியிடக்கூடாது? ஏன்னா இது நியாயப்பிரமாணம் அல்ல. நியாயப்பிரமாணம் தான் முடிவுக்கு வந்தது. இது விசுவாச பிரமாணம், ஆபிரகாம் காலம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பலியிடணுமே. அப்போ பலியிடலை. ஏன் சொல்கிறோம்? தட் இஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட். சர்க்கம்சேஷன் பண்ணலை, அதாவது விருத்த சேதனம் பண்ணலை, அது ஓல்ட் டெஸ்டமென்ட். அப்போ தசோபாகம் மட்டும் எப்படி வருகிறது? அப்போது நாம் வந்து வேதத்திற்கு புறம்பான ஒன்றை எப்படியாகிலும் நிலைநிறுத்தி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை உருவாக்கி கொண்டு அதற்காக நாம் இடைவிடாமல் போராடுகிறோம். தசோபாகம் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாம் வந்து காணிக்கிற காரியத்தை சரியாக சந்திக்க முடியும் என்கிற ஒரு எண்ணத்தினால நாம் இதை செய்கிறோம். அப்போ இது போதகர்கள் வந்து பழைய ஏற்பாட்டு அவர் வந்து விசுவாசங்கள் ஆபிரகால்னு சொன்னால் நீங்கள் பலியிடுங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கள், தசோபாகம் வாங்குங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு நியாயப்பிரமாணத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை பின்பற்றினா எல்லா கட்டளையும் பின்பற்றணும். அப்படி பின்பற்றலாம் அது சாபத்துக்குரியதாக மாறும்னு சொல்லப்படுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு தசோபாக பிரமாணத்தை மட்டும் நாம் வந்து பின்பற்ற போகிறோம். நியாயப்பிரமாணம் சொல்லப்பட எல்லா பிரமாணத்தையும் நம்ம பின்பற்றணும். ஆக இந்த நியாயம் சரியானது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்தபடியாக அந்த போதகர் கொடுக்குற விளக்கத்தை பார்த்திங்கன்னா அந்த தசோபாக நியாயமானதான், அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வருகிறவள்ள மத்தேயு 23:23 சுட்டி காண்பித்து நம்ம தசோபாகம் கொடுக்கறத ஆண்டவர் கண்டிக்கலை, அதை வேண்டான்னு சொல்லலை, அதை கேன்சல் பண்ணலை, அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு. அதனால் நியூ டெஸ்டமென்ட் காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கும் அது பொருந்தும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டார்? ஒப்புதல் வழங்கிட்டார். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் பரிசேல் சதுசேயர் மட்டும் கிடையாது. மத்தேயு 23 முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ ஜனங்களும் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஜனங்களை? யூத ஜனங்கள். இந்த சீசர்கள் யார்? அவங்களும் யூதங்கள் தான். ஆல்சோ அவங்க யார் இருக்கிறாங்க? பரிசேல் சதுசேயர், இவங்க எல்லாம் அந்த குரூப்பு மிக்சடாக இருக்குது. அப்போ இவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவரிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் நீதியையும் நியாயத்தையும் விட்டுட்டு தசவாகம் மட்டும் ஜீரகத்திலையும் வெந்தயத்திலையும் கொடுக்குறாருங்க. அதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறாரு. அதே நேரத்தில் என்ன சேர்க்குறாருன்னா இதையும் நீங்கள் செய்யணும், அதாவது நீதியும் நியாயத்தையும் அன்பை செய்யணும், தசவாகத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறான்னு இந்த விளக்கத்தை கொடுக்குற இந்த போதகர் உட்பட எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் சொன்னால் ஆண்டவர் இங்கே வந்து என்ன பண்ணிருக்காரு? அதை டிக்கெட் பண்ணியிருக்காரு, ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு, தசோபாகம் அவசியம் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே சொல்லுகிற பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்கள் நீங்கள் இது நியாயப்பிரமாணம் நீதியை நியாயத்தை பின்பற்றலை, நான் காணிக்க மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறவில்ல. இது எந்த காலத்தில் உள்ளவங்க இவங்க? இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பேசுகிற காலம் பழைய ஏற்பாடு முடிவடைகிற அந்த கடைசி காலம். அங்கே கேட்கிற சீடர்களும் யூதர்கள் தான், அந்த ஜனங்கள் என்று வருகிற அந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் யூதர்கள் தான், இந்த பரிசேயர்களும் சதுசேயர் எல்லாருமே யூதர்கள் தான். இவர்கள் எல்லாருமே தேவர் ஆல் அண்டர் த லா, மோசைக்கலாம் யோவான்டே சட்டம். அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் என்ன சொல்கிறாரு? ஏன்னா நியாயப்பிரமாணம் இப்பொழுது அமுலில் இருக்குது, தட் வாஸ் எக்ஸிஸ்டிங், அது இருக்குது, அதாவது அது இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதி அன்பு இரக்கம் இதையும் பின்பற்றுங்க, தசோபாகத்தை என்ன பண்ணுங்க? விட்டு விடாங்க. ஆனால் இப்பொழுது நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த யூதர்களுக்கு சொன்ன நமக்கு பொருந்தாதுன்னு சொல்ல வருகிறோம்.
ஆனால் அந்த நேரத்தில் அதே போதகரே ஒரு வாதத்தை முன்வைத்தார். என்ன வாதம்னு சொன்னால், அவங்கெல்லாம் பரிசேயங்க, சதிசேயங்க, யூதங்க, அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு தான் இதை விட்டு விடாதீங்கன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் என்போடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மத்தேயு 23ஆம் அத்தியாயத்தினுடைய 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் வந்து சில விஷயங்களை பேசுகிறார். அதே யூதர்களுக்கு, அதே வேதபாரர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, என்ன நீங்கள் போஜன பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுறீங்க, அதை அவுட் சைடை சுத்தம் பண்ணுறீங்க, ஆனால் இன்டர்னலாக அது எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, உட்புறத்தில் அவைகள் கொள்ளையினா அநீதத்தில் நிறைந்திருக்கிறது. இதையும் பரிசேயர்களுக்கு சதிசேயர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. இப்போ நாம் சொல்கிறோம், அந்த தசமபாகத்தை விட்டு விடாதீங்கன்னு சொன்னது நமக்கு கிடையாது, புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு கிடையாது, ஓல்ட் டெஸ்டமென்ட்காரங்களுக்கு. அப்போது இந்த உட்புறத்தை நீங்கள் சுத்தம் பண்ணாமல் வெளிப்புறத்தை மட்டும் தான் சுத்தம் பண்ணீங்கன்னு ஆண்டவர் பரிசேயர் சொன்னாரே, அது நமக்கு கிடையாதா கேட்குறார். உண்மைதான், அது நமக்கு உண்டு. தசமபாகத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்கிறது நமக்கு கிடையாது. ஆனால் உட்புறத்தை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணாமல் வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுறீங்களே, அந்த தேவை நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, மத்தேயு 19:3 அவர் சுட்டி காட்டுகிறார். அதை சுட்டி காட்டுகிற பொழுது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை தள்ளுகிறது சம்மந்தமாக அவர் அங்கே பேசுகிறார். பரிசேயர் கேட்குற கேள்வி, பரிசேயர் அவரை சோதிக்கணும்னு அவரிடத்தில் வந்து புருஷனானும் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிட நியாயமானு கேட்குறாங்க. அப்போ அது சொன்னது நிறைய விளக்கம் கொடுக்குறார், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த வசனத்தை இந்த போதர் சுட்டி காட்டி கேட்குறாரு, தசோபாத்தை விட்டு விடக்கூடாது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையே வந்து இவங்க அது பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் மட்டும் நமக்கு இல்லையா? இல்லை, இது நமக்கு இருக்குது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய சட்டம் வருது. ஒன்று வழிபாட்டு ரீதியான சட்டம், அந்த காலத்தில் இருந்த சமுதாய ரீதியான சூழல்களிலே கர்த்தர் கொடுத்த சட்டம், கல்யாணம், மிலிட்ரி, விவசாயம், இந்த மாதிரி நிறைய சட்டம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிச்சுவல்ஸ், அதாவது சடங்காச்சாரங்கள் குறித்த சட்டங்கள் இருந்தது. இப்படி பல சட்டங்களில் குணாதிசய சட்டங்கள், தேவன் விரும்புகிற குணாதிசய சட்டங்கள் இருந்தது. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வழிபாட்டு ரீதியான சட்டங்கள் பழைய ஏற்பாடு முடியுது. இப்போ நமக்கு வேறு அந்த கால சமுதாயத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த சமுதாய ஒழுங்கு ரீதியான சட்டங்கள் அதோட முடிஞ்சது. இப்போ நமக்கு வேறு. அதே குணாதிசய சட்டங்கள் மாறாது. விபச்சாரம் செய்யாதிருப்பான் அன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். பொய் சொல்லாதிருப்பா என்றால் அன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியங்களையும் நாம் விட்ட முடியாது. குணாதிசய சம்மந்தமான காரியங்கள் நமக்கு உண்டு. அப்போது பரிசேயர்கள் இவர்களை பரிசையில் பார்த்து இவர் சொல்கிறாரே, இந்த பெண்களை தள்ளி விடுற சம்மந்தமான மேட்ரு, அது மாதிரி பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை கழுவுற சம்மந்தமாக, இதெல்லாம் நமக்கும் அப்ளிகபிள். ஏன்னா இதெல்லாம் வந்து எதோடு தொடர்புடையது? இருதயத்தோடு தொடர்புடையது, குணாதிசயோடு தொடர்புடையது. இப்போ இந்த போதகர் என்ன சொல்லி நியாயப்படுத்துகிறாருன்னா, தசோபாக சம்மந்தமாக எல்லாருமே வந்து பரிசேயருக்குன்னு சொன்னால் மற்றதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகுத்து போதிக்கிறதா இருக்கிறவல்ல இன்னும் அதில் ஒரு ஸ்டெப் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசேயர்கள்கிட்ட எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ செய்யணும், அது நமக்கும் உண்டு. அப்போ இன்னொரு சம்பவம் இருக்குது பாருங்கள். லூக்கா 14ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது, லூக்கா 14:12 அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ராவு இருந்தோ பகல் இருந்தோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துன்னு வச்சுக்கேன், கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ பர்த்டேயோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற வேலை, ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யம் உள்ளவங்களை அழைக்காத, அயலகத்தாரை அழைக்காத, பந்து ஜனங்களை அழைக்காத, யாரை அழ? ஏழைகளை, எளியவங்களை, காலடக்காதவங்களை, பார்வையில்லாதவங்களை, அந்த மாதிரிப்பட்டவங்க அழ. அவங்க சப்பானியும் குருடைய அழ. அவங்க ஒன்றும் எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க. சொந்தக்காரங்க அழைக்க விட உறவுகளை அழைக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இப்போது இந்த போதர் என்ன சொல்லுகிறாருன்னா, பரிசேயர்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாமே நமக்கும் சொந்தம் அப்படி. அதாவது பரிசேயர் இடத்துல தசோபாகத்தை விட்டு விடாதுன்னு சொன்னார்ல, அது நமக்கு சொந்தம் அப்படிங்கிறார். அப்போது இது நமக்கு சொந்தம் இல்லையா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? அதாவது நீங்கள் கல்யாணம் நடத்துகிறவங்கள, ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்கள நீங்கள் யாரை அழைக்கக்கூடாது. இப்போ இதை நாம் பின்பற்றுகிறோமா? ஏன் பின்பற்றலை? அது ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு குறிப்பிட்ட உண்மையை விளக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னதானே அண்டி, அதுக்காக எந்த ஃபங்க்ஷன்லையும் நம்ம உறவினர்களையோ நம்முடைய சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸே கூப்பிடக்கூடாத அர்த்தத்தில் அல்ல. திருப்பி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் நீங்கள் எதையும் என்ன செய்யக்கூடாது. வசதியானவங்களுக்கு நீங்கள் செஞ்சால் திருப்பி செய்வாங்க, ஏழைகள் செஞ்சால் ஒன்றும் திருப்பி செய்ய மாட்டாங்க. அதனால் யார் திருப்பி செய்வாங்க அடிப்படையில் செய்யக்கூடாது. அதை தான் சொல்லுது. அப்போ எல்லாம் நம்ம எடுத்துக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனம் வாசிப்போம்னா, ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்துவோட இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு பெற என்ன வேணும் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு? ஒன்றும் கிடையாது, நீ இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று என்ன பண்ணிடு, ஏழைகளுக்கு கொடுத்துரு, அப்போது உனக்கு அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணியோ நித்திய வாழ்வு கிடைக்கணும். இப்போ அது அவனுக்கு சொன்னது. இப்போ அந்த போதர் சொல்கிறாரு, பரிசேயர்கள் சதிசேயர்களுக்கு ஆண்டவர் சொன்ன தசோபாகத்தை விட்டு விடாதே
என்று சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி சொன்னா இதுவும் பொருந்தும். அவங்ககிட்ட என்ன சொல்றாரு? உனக்கு நித்திய வாழ்வு வேணும்னா சொத்தை எல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனா நியூ டெஸ்டமென்ட்ல நமக்கு இது பிரமாணமா? சொத்தை எல்லாம் வித்து நாம வந்து கொடுத்து தான் நம்ம சால்வேஷன பெறணும்னு நமக்கு சொல்லப்படுகிறதா? இல்ல இப்ப நாம அத செய்வோமா? இப்ப எத்தனை பேர் வந்து நித்திய வாழ்வு பெறுவதற்காக எத்தனை பாஸ்டர்கள், எத்தனை பேராயர்கள், எத்தனை விசுவாசிகள் சொத்துக்களை எல்லாம் விற்று கொடுத்துருக்குறாங்க? இல்ல. அப்ப அது வந்து கேட்டவனுடைய மனநிலையின் அடிப்படையில் அவன் ஐஸ்வர்யத்துக்கு முதலிடத்தை வைத்து வாழுகிறபடினால, இத ஐஸ்வர்யத்தை நீ முதலிடம் வைத்து வாழுகிற வரைக்கும் நீ நித்திய வாழ்வுக்கு போக முடியாது. அத டிஸ்போஸ் பண்ணிட்டு என்ன பின்பற்றுகிறதுனால தான், எதையும் இழக்க ஆயத்தமானவன் தான் நித்திய வாழ்வுக்கு போக முடியும். அதற்காக தான் சொன்னேன். இப்ப இந்த வசனத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்குவோமா? பரிசேயர் சதுசேயர்களுக்கு தசமபாக சம்மந்தமாக சொல்லப்பட்ட காரியம் புதிய ஏற்பாடு அப்ளை ஆகும்னா, இதுவும் நமக்கு அப்ளை ஆகுமே. இப்போ இந்த சொன்ன பாஸ்டரே வந்து இதை பின்பற்றுவாரா? பின்பற்ற மாட்டார். அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா 19ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சகைவேசு சந்திக்கிறார். சந்திக்கிற வேளை அவன் என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட என்ன பேசினாரு கொண்டா நமக்கு ஒன்றும் தகவல் தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால், அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் எனக்கு இருக்கிற சொத்தையெல்லாம் என்ன பண்ணுறேன், பாதியே ஏழைகளுக்கு கொடுக்குறேன். யாருக்கிட்டையாவது நான் வந்து நீதி இல்லாமல் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்திலே திரும்பி கொடுக்குறேன். இது அந்த காலத்தினுடைய பிரமாணத்தினுடைய உட்பட்டது. தவறுதலாக வாங்க 4 பங்காயிரம் செய்யணும், திருப்பி கொடுக்கணும். இப்போ இவன் 2 பெரிய விஷயம் செய்ய வரான். தன்னுடைய தவறுகளை சரி செய்ய வரான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சந்தோஷத்தில் சொத்தில் பாதி கொடுக்க வரான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னால், இந்த நாள் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போது இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? இன்றைக்கி நாம் நம்ம சொத்தில் பாதியை கொடுத்துட்டு அதை மாதிரி வந்து நாம் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் பண்ணிட்டா அதனால் ரட்சிப்பு வந்துடுமா? வராது இல்லையா? இப்போ நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தில் ரட்சிப்பு வருமே என்று சொத்தில் பாதியை கொடுத்தா வர. அது பழைய ஏற்பாட்டு கால சூழலில் அன்றைக்கு அவன் செய்து ஒரு மேன்மையான செயல். அதனால் அந்த காலத்து நீதியின் அடிப்படையில் இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்குன்னு சொன்னார். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பழைய ஏற்பாட்டு கால சூழலில் ஆண்டவர் சொன்னார் அந்த தசமபாகத்தை குறித்து. அது பரிசேயர்களுக்கு சதுசேயர்களுக்கு அங்கு கூடியிருந்த யூத ஜனங்களுக்கு, ஏன் அங்கே இருந்த சீடர்களுக்கும் தான். ஆனால் அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு கால சூழல் இருக்கிற அப்படின்னா அதை சொன்னார். அப்போது தசமபாகத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்லுகிற பொழுது அது அவர்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. சாரி, என்ன சொல்லணும், அதாவது விட்டு விடாதீர்கள்னு சொல்லுகிற பொழுது அந்த பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு கிடையாது. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுநாதர் சொன்ன எல்லா காரியங்களையும் நம்ம அப்படியே புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறதில்ல, பின்பற்றதில்லை. அப்போது புதிய ஏற்பாட்டு பிரமாணம், புதிய ஏற்பாடு, புதிய வெளிச்சம், புதிய சத்தியம், அதனுடைய அடிப்படையாக சிந்திக்கணும். எனவே இக்காரணத்தை கொண்டு வந்து தசமபாகத்தை நியாயப்படுத்துறதுக்காக நாம் இதுபோன்ற வசனங்களை தவறாக உபதேசிப்பது தவறானது. இது வந்து ஒரு முரட்டு பிடிவாதம். அதாவது புதிய உடன்படிக்கைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைகள் அப்பா என்கிற உறவு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாம் ஊழியத்தை தாங்கணும். எனக்கு அதில் சட்டத்திட்டம் கிடையாது, தசமபாகம் கிடையாது. ஆனால் பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கணும், கர்த்தருடைய சபைகளை தாங்கணும், கர்த்தருடைய பணிகளை தாங்கணும். அந்த அடிப்படையில் நம்ம காணிக்கை கேட்கணும். அதற்கு பதிலாக வேறு எந்த அடிப்படையை வச்சாலும் ஜனங்களுக்கு சரியாக காணி கொடுக்க மாட்டாங்க. இந்த தசமபாக அடிப்படையை வச்சா மட்டும்தான் பயந்து கொடுப்பான். அப்படிங்கிறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப இதை சாதிக்கிறதுக்காக நல்ல வாத திறமையை பயன்படுத்தலாம். நம்மை ரொம்ப நல்லவங்கன்னு காப்பிச்சுட்டு அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் இவங்க நம்புவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் செய்யலாம். சத்தியத்தின்படி போய் இந்த தசமபாகத்துக்காக ஒரு முரட்டு பிடிவாதம் காண்பிப்பது நலமானதல்ல. வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். காணிக்கை கொடுக்கலாம், ஆதரவு கொடுக்கலாம், எல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் பழைய ஏற்பாட்டு நியமத்தை நீங்கள் வைத்து காணிக்கை கேட்கக்கூடாது. அதைத்தான் சொல்ல வருவது. எனவே இதில் ஒரு முரட்டு பிடிவாதம் நாம் பிடிக்காதபடிக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதை ஆண்டவர் விரும்புவார்.